Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ்ல பத்தி என்ன பார்த்தோம்னா இந்த asynchronous sequential logic circuitல transition tableனா என்ன, flow tableனா என்ன, அதுக்கு அப்புறம் முக்கியமானது ரேசஸ்னா என்னன்னு பார்த்தோம். ரேசஸ்ல 2 டைப்ஸ் இருந்தது. critical race அதுக்கு அப்புறம் non critical race. So non critical race வந்து சர்க்யூட்ல அக்கர் ஆச்சுனா ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுவே வந்து critical race வந்து அக்கர் ஆச்சுனா நமக்கு வந்து ப்ராப்ளம்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரேஸ் வந்து வரும்போது வேறு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போயிட்டு அந்த சர்க்யூட் வந்து ஸ்டக் ஆகி நின்றோம். ஸோ திரும்பவும் வந்து வேறு அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து அது வராது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரேஸில் பார்த்தோம். ஸோ வேறு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய் ஸ்டக் ஆகி சர்க்யூட் அப்படியே நின்றோம். ஸோ இப்போது அந்த ரேசஸ் அந்த முக்கியமாக கிரிட்டிக்கல் ரேஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது சர்க்யூட். இப்போ நம்ம இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்புட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போயிட்டு முடியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சர்க்யூட்டை ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றிடுறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போகிற மாதிரி நம்ம டைரக்ட் பண்ணிடுறோம் சர்க்யூட்டை. அப்போ என்ன ஆகுனா அந்த ரேசஸ் வந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்குது. இப்போ இன்புட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய்ட்டு அது முடியணும். இப்போது இதுவே வந்து கிரிட்டிக்கல் ரேஸ் என்ன ஆகும், வேறு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய் ஸ்டக் ஆகி நின்றோம். ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வரவே வராது சர்க்யூட்டை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்பிட்வீனில் அந்த இன்பிட்வீன் ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறோன்னா அந்த சர்க்யூட்டை நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறோம். எப்படி டைரக்ட் பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் தான் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் தான் அந்த சர்க்யூட் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அதை டைரக்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி டைரக்ட் பண்ண என்ன ஆகும், நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து அது நின்றோம், ஸ்டேபிளாக நின்றோம். ஸோ இதுதான் வந்து ரேசஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் அந்த சர்க்யூட்டை டைரக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம சைக்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் பாருங்கள். அந்த ட்ரான்சிஷன் ஆகிறது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபைனல் ஸ்டேபிள் ஸ்டேட் நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம சர்க்யூட் என்ன பண்ணுறோம், ஒரு யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சர்க்யூட்டை நம்ம டைரக்ட் பண்ணி மாற்றி விட்டுறோம். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் சைக்கிள்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ரேசஸ் கேன் பி அவாய்டட் பை டைரக்டிங் த சர்க்யூட் த்ரூ இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது, இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கணும் வித் யூனிக் ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச். ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் தான் அது மாறிட்டு இருக்கணும். ஸோ இப்போது 0-0னா 0-0லேருந்து 0-1 1-0 1-1. ஸோ இந்த மாதிரி அந்த எந்த சீக்வன்ஸில் போகணும் அந்த சீக்வன்ஸ் அந்த யூனிக் சீக்வன்ஸில் தான் அது போகணும். ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா when a circuit goes through a unique sequence of unstable state. ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் சைக்கிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சர்க்யூட்டை அந்த ரேசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக சைக்கிள்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போகிற மாதிரி நம்ம சர்க்யூட்டை டைரக்ட் பண்ணி விட்டுறோம். இதுக்கு பேர் தான் சைக்கிள்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த 3 ட்ரான்சிஷன் டேபிள் கொடுத்துருங்க பாருங்கள், இதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட் 0-0. இப்போ 0-0 இருக்குது. இப்போ நம்ம இன்புட்டை சேஞ்ச் பண்ணலாம். இன்புட்டை வந்து 0லேருந்து 1க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ட்ரான்சிஷன் நடக்கும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் ஆக்சுவலாக என்ன, ஒரு இன்புட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும். ட்ரான்சிஷன் நடந்துகிட்டே இருக்கும். எது வரையும் வெயிட் பண்ணணும், கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி ஈக்குவல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இனிஷியல் ஸ்டேட் 0-0. ஸோ இப்போ 0-0ன்ற ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து இருக்குது சர்க்யூட் வந்து 0-0 ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நம்ம இன்புட் சேஞ்ச் பண்ணுறோம், 0லேருந்து 1க்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ண என்ன ஆகுது, உங்களுக்கு 0-0லேருந்து 0-1க்கு மாறுது, அப்புறம் 1-1க்கு மாறுது, திரும்ப 1-0க்கு மாறுது. அப்போ 1-0ன்றது ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து நின்றுச்சு. ஸோ அப்போ இந்த 0-0லேருந்து 1-0 மாறுறதுக்கு இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் போனால் தான் நமக்கு ரேசஸ் வராமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிக் சீக்வன்ஸில் தான் அது போகணும். அப்போ 0-0லேருந்து 0-1 0-1லேருந்து 1-1 தென் 1-0. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ரேசஸ் வந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ ரேசஸ் நமக்கு வராது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 0-0லேருந்து 1-1 சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 0-0ன்றது இங்கே ஸ்டேபிள் ஸ்டேட்டு, நான் ரவுண்ட் போடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட்டு. அப்போ 0-0ன்றது ஸ்டேபிள் ஸ்டேட். இப்போ நம்ம இன்புட்டை வந்து 0லேருந்து 1க்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்னாகும், 0-0லேருந்து 0-1க்கு மாறும். அடுத்து 0-1 to 1-1. ஸோ 1-1ன்றது தான் நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட்.
ஸோ இதுதான் அந்த சைக்கிள். ஸோ இந்த யூனிக் சீக்வன்ஸில் தான் அது மாறணும். அப்போ இதுதான் அந்த யூனிக் சீக்வன்ஸு 0 0 to 0 1 0 1 to 1 1. ஸோ அப்போ இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட், இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து அந்த யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இங்கே தேர்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து இப்போ 0 0 இனிஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து 0 0. இப்போ நம்ம இன்புட்டை 0 வந்து 1க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க 0 1 1 1 1 0 திரும்ப 0 1 0 1 திருப்பி இங்கே இருக்குது 0 1 திரும்ப 1 1 திருப்பி 1 0 திருப்பி 0 1. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ சர்க்யூட் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சைக்கிள் வந்து ஃபைனலாக வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய் முடிஞ்சிடணும். சப்போஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய் அந்த சைக்கிள் முடியல அப்படின்னா அந்த சர்க்யூட்டே அது என்ன பண்ணிவிடும், அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சைக்கிள்ஸ் அப்படின்றத நம்ம ரேசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். அந்த சைக்கிள்ஸை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சைக்கிள் முடியும் போது உங்களுக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய்ட்டு முடியணும். சப்போஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டில் முடியாமல் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து இன்னொரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மாறிட்டே இருந்துச்சுன்னா அப்போ சர்க்யூட் என்ன ஆகிடும், ஃபுல் சர்க்யூட்டே அது என்ன பண்ணி விட்றோம், அன்ஸ்டேபிளாக மாற்றி விட்றோம். சர்க்யூட் அன்ஸ்டேபிளாக மாற்றி விட்றோம். அப்போ நம்ம எந்த ஒரு சர்க்யூட்டுமே ஸ்டேபிளாக இருந்தால் தான் சர்க்யூட்டு, இல்லை நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தவே முடியாது. அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போய் முடிஞ்சால் மட்டும் தான் அந்த சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி டைரக்ட் பண்ணும்போது ரேசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக சைக்கிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சைக்கிள் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் முடியாமல் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே சுற்றிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட் இன்னொரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட் சுற்றிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிலேட் ஆகக்கூடிய சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது அந்த சர்க்யூட்டே அது அன்ஸ்டேபிள் பண்ணி விட்டுரும். அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன சர்க்யூட் உங்களுக்கு போட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். இது என்ன அன்ஸ்டேபிள், சர்க்யூட் அன்ஸ்டேபிள். உங்களுக்கு வந்து சர்க்யூட் என்ன ஆகிடுது, அன்ஸ்டேபிளாக மாறிடுது. ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம சைக்கிள்ஸில் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்க்யூட் வந்து போட்டு அந்த எப்படி வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிளாக சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சர்க்யூட் போட்டு எக்ஸாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் கவனிங்க. 2 இன்புட் இருக்குது x1 அண்ட் x2, ஒரே ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது y. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேபிட்டல் Y ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து x1 டாட் y ஹோல் பார் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல x2 இருக்குது. அப்போது x1 டாட் y ஹோல் பார் இன்டூ டாட் x2. ஸோ இது வந்து நம்ம இங்கே டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா a டாட் b ஹோல் பார்னா a பார் ப்ளஸ் b பார். ஸோ அப்போ இங்கே x1 பார் ப்ளஸ் y பார் இன்டூ x2. அப்போ ஃபைனலாக y ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 பார் x2 ப்ளஸ் x2 இன்டூ y பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்சிஷன் டேபிள் போடலாம். ஸோ ட்ரான்சிஷன் டேபிள்ன்றது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 இன்புட்ன்றதுனால ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இங்கே x1 x2 இங்கே y 0 1 0 0 0 1 1 1 1 0. இப்போ நம்ம x1 x2 ஸ்மால் y இந்த ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கேபிட்டல் Y கிடச்சிரும். அந்த கேபிட்டல் Y தான் நம்ம இந்த ட்ரான்சிஷன் டேபிளில் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x2 0 இருந்தால் ரெண்டுமே 0 ஆகிடுது. ஸோ அப்போ x2 இங்கே 0 இருக்குது, அப்போ இங்கேயும் 0, அதே போல் இங்கேயும் 0 தான் நமக்கு வரும். அதே போல் இங்கேயும் x2 0, அப்போ இங்கேயும் 0 தான் வரும். அதே போல் இங்கேயும் 0 தான் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே x2 வந்து 1 x1 பார், அப்போ இங்கே 1 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x1 1 x2 1. ஸோ x2 1ன்றதுனால இங்கே 0 ஆகிடுது, இந்த டைம் 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். ஸோ ஏன்னா x2ன்றது 1 yன்றது 0, அதுக்கு பார் போட்டால் 1 வந்துடும் நமக்கு இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x2 1 x1 ஓகே 1 வந்துடும். அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு 1 வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x2 வந்து 1 x1 0, அப்போ இந்த டைம் 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 0 ஆகிடும். ஸோ இப்போ 0. ஸோ இப்போ ஸ்டேபிள் ஸ்டேட்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட், அதே போல் இது ஸ்டேபிள் ஸ்டேட், செகண்ட் ரோவில் இது ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த ட்ரான்சிஷன் டேபிள் படி பார்த்தீங்கன்னா
இந்த காலம் எடுத்துக்கோங்க. x1 x2 ஈக்குவல் டு 1 1. ஸோ x1 x2 ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்டேட் வந்து 1க்கும் 0க்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் சர்க்யூட்லேயும் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுமே 1 இருக்குது. x1 ஈக்குவல் டு 1, அதே போல் x2 ஈக்குவல் டு 1. ஸோ x1 ஈக்குவல் டு 1 இருந்தால், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NAND கேட்டு. NAND கேட்டில் வந்து இப்போ 1 இருக்குது. சப்போஸ் இங்கே y ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, இங்கே 1 வந்துடும். அப்போ 1 1 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு வேணால் வேறு கலரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அப்போ ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ x1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு 1, சப்போஸ் y ஈக்குவல் டு 1 வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்டேட்டில் இங்கே இருக்கிற மாதிரி வச்சுப்போம். அப்போ y ஈக்குவல் டு ஸ்மால் y 1 வரும். அப்போ 1 1னா இங்கே 0 ஆகிடும். இப்போ 0 0 என்னாகும், இந்த 1ன்றது 0வாக மாறிடும். ஸோ திரும்ப இந்த 1 என்னாகும், உங்களுக்கு 0வாக கன்வெர்ட் ஆகும். திரும்ப 0னா இங்கே 1 ஆகிடும். திரும்ப 1னா 1 1 திருப்பி 1 ஆகிடும். திரும்ப 1. ஸோ பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட் வந்து 1க்கு அப்புறம் 0, 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் திரும்ப 0, 0 1 0 1 0 1 உங்களுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். 0 1 0 1 0 1 சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். ஸோ அப்போ இது கிட்டத்தட்ட இந்த சர்க்யூட் வந்து ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டருக்கான ஒரு சர்க்யூட் மாதிரி தான். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கேட்டினுடைய ப்ரொபகேஷன் டிலே பொறுத்து, கேட் ப்ளஸ் ஒயர்னுடைய ப்ரொபகேஷன் டிலே பொறுத்து நம்மளுடைய அந்த ஸ்கொயரினுடைய ஃப்ரீக்வன்சி நமக்கு மாறும். பட் எனிவே இந்த சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் சர்க்யூட் தான் இது. ஏன்னா நமக்கு வந்து எந்த கண்டிஷனில் அன்ஸ்டேபிளாக இருக்குது, x1 அண்ட் x2 ரெண்டுமே 1 இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் முக்கியமாக இங்கே நோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்காத மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சர்க்யூட்டில் அன்ஸ்டேபிள், அதாவது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்மளோட சர்க்யூட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சைக்கிள்ஸ்ன்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸோ இது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட்டில் வந்து டிரான்சிஸ்டர் டேபிள்னு என்னென்னு பார்த்தோம், ஃப்ளோ டேபிள் என்னென்னு பார்த்தோம், ரேசஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரேசஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் ரேஸ், நான் கிரிட்டிக்கல் ரேஸ் ரெண்டுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ் பார்த்தோம். சைக்கிள்ஸ்னால் என்ன, அன்ஸ்டேபிள் சர்க்யூட்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக்ஸை நம்ம வந்து பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ரொசீஜருக்கு போகிறோம். ஸோ டிசைன் எப்படி வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுவரையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ரேசஸ் இல்லாத மாதிரி எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வித் ஸ்டேட்ஸை வந்து குறைக்கணும், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிசைன் ப்ரொசீஜர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.